This video is available in both English and Tamil. Check the link in the description and select the language of your choice. Thank you for choosing the Diya's channel. கணக்கான உரப்பு புளிப்பு காரம் என்னோட ஃபேவரட். என் பேர் சுந்தரி, நான் மேடம் தவமணியோட டாட்டர். இன்னைக்கு நான் புளிச்சக்கீரை கடையில் எப்படி செய்யறதுன்னு காமிக்க போகிறேன். ஹலோ, என் பேர் சுந்தரி, நான் மேடம் தவமணியோட டாட்டர். இன்றைக்கி நான் புளிச்சக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். புளிச்சக்கீரை 1/2 கிலோ இந்த மாதிரி சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு 4, இந்த மாதிரி 4 பூண்டு, நான் அதிகமான பூண்டு பாய்ப்பேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிறிய வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 10 மிளகாய் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இந்த உரப்பு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. கருவேப்பிள்ளை 2 கொத்து. சிறிய மிளகாய் நான் 20 எடுத்திருக்கேன், உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சிறு ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, தேவையான உப்பு, எண்ணெய். இப்போ புளிச்சக்கீரையை தண்ணியில் நல்லா போட்டு சோக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அதை ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ண விட்டுருங்க. இப்போ நான் இந்த கீரையை வடிகட்ட போகிறேன். இப்போ நான் மண் சட்டி பாய்க்கிறேன். அடுப்பில் வச்சு சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சூடு ஏறிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செய்கிறது அடுப்பில் கீரையை மட்டும் போடணும். இது எண்ணெய் இல்லாமல் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்ற வேணாம். நல்லா நீங்கள் கீரையை போட்ட பிறகு அந்த சில்லி, க்ரீன் சில்லி எல்லாமே நீங்கள் போட்டுடணும். ஓகே, பூண்டு உரிச்சு வச்ச பூண்டில் பாதி மேலே அப்படியே தூவி விட்டுருணும். half of the garlic. இப்போ புளிச்சக்கீரை, பூண்டு, மிளகாய் அதை நம்ம அந்த சூடுலேயே அது வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ மீன்வால் நீங்கள் கொஞ்சம் ஸ்டர் பண்ணலாம். ஸோ அது வதங்கி வருது பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் பண்ணுது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் கிண்டி கொஞ்சம் அப்படியே கலரி விடலாம். இது நம்ம ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் வைக்கலாம். அதனால் இதுக்கு நான் அறவே தண்ணி ஊற்றாமல் தான் பண்ணுவேன். ஒரு 15 நிமிஷம் அது நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நீங்கள் அது கொஞ்சம் கிண்டிகிட்டு இருக்கணும். லோ ஃபயரில் வச்சு நீங்கள் நல்லா கிண்டிகிட்டு இருக்கணும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் நல்லா வதங்கி சாஃப்டாக ஆயிடுச்சு. அப்படி ரொம்ப ட்ரையாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். ஓகே, நான் பிளெண்டரில் போட போகிறேன். 1/2 கப்பு தண்ணி விட போகிறேன். ஏன்னா அந்த புளிச்சக்கீரை ரொம்ப கெட்டியாக இருக்குது. இது ரொம்ப நேரம் நான் அரைக்க மாட்டேன், கொஞ்சம் தான். ஓகே, இது மசிஞ்சிருச்சான்ட்டு நான் செக் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் மசியணும். ஸோ நான் இன்னும் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ண போகிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. புளிச்சக்கீரை நல்லா மசிஞ்சிருச்சு. ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறன்னு இல்லாமல் இந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம தாளிக்கலாம். நான் 3 ஆப்பை ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். 3 ஆப்பை. இதுக்கு கொஞ்சம் அதிகமான ஆயில் தேவைப்படும். சட்டி நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நான் தாளிப்பு போட போகிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சிறு ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து. இப்போ பொரியுது நல்லா. பட்டை மிளகாய், கருவேப்பிலை நல்லா கலரி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம அதிகமான எண்ணெய் கொடுத்தாக்கணும். சிறிய வெங்காயம், பூண்டு எல்லாமே இப்போ பாருங்கள்,
பாருங்கள் இது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது, தீயாமல் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம புளிச்சக்கீரையை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிட்டோன்னா தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன், ஏன்னா அது புளிப்பாக இருக்கிற வாசி 3 டீஸ்பூன் இதுக்கு தேவைப்படும். அதுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த புளிச்சக்கீரை கடையில் வந்து ஆயிலியாக இருக்கணும். பத்தாட்டினா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன், இன்னும் ஒரு ஆஃப் ஆயில் ஆட் பண்ணுறேன். நான் ஏன் ஆயில் ஆட் பண்ணுறேன்னா இதுக்கு வந்து நிறையா ஆயில் தேவைப்படும், ஏன்னா அந்த புளிச்சக்கீரை வந்து அந்த எண்ணெயை வந்து இழுக்கும். ஸோ இது வந்து ஆயிலியாக தான் கொஞ்சம் இருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு லாஸ்ட் பண்ணும், ரொம்ப நாளைக்கு தாங்கும். ஸோ கொஞ்சம் இடையில மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஸ்லோ ஃபயரில் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் மூடிடுவோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து திறந்து கிண்டிட்டு பாருங்கள், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஓகே, அந்த ஆயில் எல்லாம் பிரேக் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த சட்டி சைடெலாம் எண்ணெயாக இருக்குது. ஸோ அது புளிச்சக்கீரை நான் 3 டீஸ்பூன் சால்ட் போட்டுட்டேன். சம்டைம்ஸ் சால்ட் பத்தாமல் இருக்கும், நீங்கள் வந்து இதை டேஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பத்தாட்டினா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கணக்காக இருக்குது, தேவையான சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது சிம்லேயே கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அடுப்பில் கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு இடையில கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ண போகிறேன். அடுப்பு வந்து எப்பயுமே சிம்மில் இருக்கும். இப்போ வந்து நான் திறக்க போகிறேன். ஃபியூ மினிட்ஸ் சிம்மில் ஆகிட்டோம். நாங்கள் பார்த்தீங்களா இப்போ எண்ணெயெல்லாம் பாருங்கள், அந்த கீரைக்கு மேலே அந்த எண்ணெயெல்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து கிண்டிக்கலாம், அடி பிடிக்கல. பார்த்தீங்கன்னா இதோட பதம் எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் வந்துட்டு இப்படி மூவ் பண்ணால் தெரியும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆயிலியாக சட்டியில் ஒட்டாமல் இருக்கும் அந்த கீரை. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், புளிச்சக்கீரை ரெடி ஆகிடுச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துடுச்சு. ஸோ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கூல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், புளிச்சக்கீரை நல்லா ஆறிட்டு நீங்கள் பார்க்கலாம். அந்த எண்ணெயை பார்த்தீங்களா, இதுதான் கணக்கான பதம். 1 மாதத்துக்கு கெட்டு போகாமல் அப்படி புளிச்சக்கீரை. இப்போ வந்து நான் பாட்டிலில் போட போகிறேன். புளிச்சக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், பாட்டிலில் நான் ஸ்டோரேஜ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் எடுத்து ஃப்ரை பண்ணி போகிறேன். கணக்கான உரப்பு, புளிப்பு, காரம் என்னோடய ஃபேவரட். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஏன் இந்த புளிச்சக்கீரை கடையிலுக்கு வந்து அதிகமான நான் பூண்டு பாய்க்கிறேன்னா, இது வந்து இரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ப்ளஸ் இனிப்பு நீர். புளிச்சக்கீரை வந்து ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நீங்கள் தினைக்கும் சாப்பிட இந்த மாதிரி சாதத்தில் எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். ட்ரை பண்ணி பாருங்கள்.